பிராண்ட் 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 எது பிராண்டு? ஒரு பெரிய முகத்திரை உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு பொருளை விளம்பரம் படுத்துறது பிராண்டா, இல்லை ஒரு பொருள் குவாலிட்டியாக தயாரிக்கிறது பிராண்டா? நீங்கள் இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா மக்களே, ஒரு பிராண்டு, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு சினிமா ஸ்டாரை கூப்பிட்டு வராங்க, நடிக்க வைக்கிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, பிரபலம் படுத்துறதுக்கு. நீங்கள் போய் கடையில் அதை கேட்டு வாங்கணுன்ட்டு அதுக்கான செலவெல்லாம் எதில் போய் சேரும்? அந்த பொருளில் தான் போய் சேரும். அது உங்களுக்கு தான் அது இன்னும் ஜாஸ்தியாக ரேட் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, பிராண்டில் உள்ள அதே குவாலிட்டி இருக்கா, அதே ஸ்டாண்டர்டாக இதில் ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த ஸ்டாண்டர்டை தான் நம்ம பார்த்துட்டு அந்த ஸ்டாண்டர்டை தான் நீங்கள் பிராண்ட் ஆக்கணும். இப்போ இப்போ ஒரு பொருளை யார் சினிமா உள்ள நட்சத்திரமோ இல்லை சின்னத்திரை நட்சத்திரமோ அவங்க பார்த்தா தான் அது பிராண்டுனா, அது நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி. இப்போ அது என்ன ஆகுது மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னா, நாங்கள் ஒரே மாதிரி பிராண்டு உள்ள ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்டில் தைச்சாலும் எங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அங்கீகாரம் கிடைக்காத போது ரொம்ப தொழில் மூடப்படுது. குவாலிட்டியாக தைக்கணும், குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்கணும், லாபம் முக்கியத்தோட குவாலிட்டி தரத்தோட முக்கியத்தை கொண்டு போய் காமிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக குவாலிட்டியானதாக இருக்கும். ரொம்ப பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஆன்லைனில் நைட்டு வாங்கிட்டு என்ன துணி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஆனால் என்கிட்ட வாங்கினதுக்கு நான் ஒரு கேரண்டி சொல்லுவேன், உங்களுக்கு பீஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் உடனே ரிட்டன் அனுப்பிச்சிடலாம்.